அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி 10ஆம் வகுப்பில் இயல் 8ல் பார்க்க போகிறோம். தேர்வு நோக்கில் ஒரு 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 7 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். பழைய காணொளிகள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்கள். தமிழ் தகுதி தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் டிஎன்பிசிக்காக பொதுத்தமிழ் படிச்சுட்ருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் 10ஆம் வகுப்புலேருந்து வினாக்கள் வந்துடுது. அதே போல் தமிழ் தகுதி தேர்வுக்கும் 10ஆம் வகுப்புலேருந்து தான் இது வரைக்கும் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. இயல் 7 வரைக்கும் நம்ம பழைய கடந்த காணொளிகள் நிறையா வினாக்கள் போட்டிருக்கிறோம். அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம இயல் 8ல் ஒரு 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆசுக்கவி. ஆசுக்கவின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஆசுக்கவி அப்படின்னாக்க யாரை சொல்கிறாங்க? வேகமாக கவிதைகள் எழுதுகிறவங்கள தான் ஆசுக்கவி என்று அழைக்கிறாங்க. அடுத்த மதுரக்கவி அப்படின்னு யார் அழைக்கிறாங்கனாக்க, இனிய கவிதை எழுதக்கூடியவங்கள மதுரக்கவி அப்படின்னு அழைக்கிறாங்க. இனிய கவிதை எழுதுகிறவங்கள மதுரக்கவி என்று அழைக்கிறாங்க. அடுத்து சித்திரக்கவி அப்படின்னு யார் அழைக்கிறாங்கன்னா, சித்திர வடிவங்களில் கவிதை எழுதக்கூடியவங்கள சித்திரக்கவி என்று அழைக்கிறாங்க. வித்தார கவி அப்படின்னு யார் அழைக்கிறாங்கன்னா, விரிவான கவிதை எழுதுகிறவங்கள வித்தார கவி என்று அழைக்கிறாங்க. ஆசுக்கவி அப்படின்னாக்க வேகமாக கவிதை எழுதுகிறவங்க ஆசுக்கவி. மதுரக்கவி அப்படின்னாக்க இனிய கவிதை எழுதுகிறவங்கள மதுரக்கவி. அதே போல் சித்திரக்கவி அப்படின்னாக்க சித்திர வடிவங்களில் கவிதை எழுதுகிறவங்கள சித்திரக்கவி. அதே மாதிரி வித்தார கவி அப்படின்னாக்க விரிவான கவிதை எழுதுகிறவங்கள வித்தார கவி. ஆப்ஷன் நெடில் இ சரியானது. அடுத்தது, சரியான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை. சரிதான். சொற்பொழிவாற்றுவது போல ஓசை அகவல் ஓசை. சொற்பொழிவாற்றுவது போல இருக்கிற ஓசை அகவல் ஓசை. இதுவும் சரிதான். கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரக்கூடிய ஓசை துள்ளல் ஓசை. இதுவும் சரிதான். அப்போ கூற்று 1, 2, 3 சரி. கூற்று 1, 2, 3 என்பது சரி. அடுத்து, யாப்பதிகாரம் என்ற நூலை இயற்றியவர் புலவர் குழந்தை அவர்கள். யாப்பதிகாரம் என்னும் நூலை இயற்றியவர் புலவர் குழந்தை. அடுத்து, பாரியாண்ட பரம்புமலை. பரம்புமலை இருக்கிற மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். பாரி பரம்புமலை. மீட்சி விண்ணப்பம் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? திரு சி. சோ வேணுகோபாலன். சோ வேணுகோபாலன். மீட்சி விண்ணப்பம். சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் இது? சங்ககாலம். சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்ககாலம். அடுத்து கூற்று, தமிழர் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர். தமிழர் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர். காரணம், இல்வாழ்க்கையை அறவாழ்க்கையாக கொண்டனர். கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்தது, ஆக்கல் அழித்தல். ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. இவ்வடிகளில் அவனும் யானும் என்பது கடவுளும் கவிஞனும். கடவுளும் கவிஞனும் ஆகும். அடுத்து, கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று சொன்னவர் அர்னால்ட். சங்க பாடல்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை முதன்மைப்படுத்தியதாக உள்ளனது அப்படின்னா அரசர்கள். சங்ககால பாடல்கள் அறம் பற்றிய செய்திகள்
அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை முதன்மைப்படுத்தப்பட்டதுன்னா அரசர்கள். அடுத்து சங்க காலத்தில் அறத்தின் குறியீடுகளாக இருந்தது. அறத்தின் குறியீடு அப்படின்னா செங்கோல் சொல்லலாம், வெண்கொற்றை கொடை சொல்லலாம். செங்கோல், வெண்கொற்றை கொடை இது ரெண்டுமே சங்க காலத்தில் அறத்தின் குறியீடாகத்தான் இருந்திருக்கிறது. அடுத்து அறம் பற்றிய சங்ககால மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, அறத்தில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாதாம். அறத்தில் என்ன இருக்கக்கூடாது? வணிக நோக்கம் இருக்கவே கூடாதாம். அடுத்து சங்க இலக்கியம் அரசனின் கடமையாக கூறுவது எது அப்படின்னா, நீர்நிலை பெருக்குதல், நிலவளம் காணுதல், உணவு பெருக்கம் செய்தல். இவங்க மூணுமே சரியானது. மேற்கண்ட மூன்றும் கடமை. 2 அடிகளில் 2 அடிகளை பெற்று வருவது எது? குறள் வெண்பா. 2 அடிகளால் ஆனது குறள் வெண்பா. அடுத்தது பொறுத்துக்க ஒன்று கொடுத்துருக்கான் பாரு. நேர்பு. நேர்பு அப்படின்னு எப்படி வரும்னா, நேர் 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 நேர், இதுதான் என்னன்னா நேர்வு அப்படின்னு வரும். அப்படி பார்த்தோம்னாக்க இங்கே நேர் நேர் நேர்வு அப்படின்னு வரக்கூடியது நாள், அதில் காசு. நேர்வு என்ற வாய்ப்பாட்டில் அடங்கக்கூடியது காசு என்பது. காசை பிரித்தா அப்படின்னா கா என்பது அதே நேர் வந்துடுது, சு என்பது அதே நேர். இப்போ நேர் நேர் நேர்வு என்று வரும். அடுத்தது நேர்வு என்பது காசு. அடுத்து நிறை. நிறை மட்டும் வரக்கூடியது மலர். இருகுறில் இணைந்து ஒற்றுடன் வந்த மலர். அடுத்தது நிறைவு அப்படின்னு வரக்கூடியது பிறப்பு. இதில் பாருங்கள், நிறை கூட்டல் நேர் அப்படின்னு நிறைவுன்னு என்று வந்திருக்கிறது. அடுத்து நேர் மட்டும் வந்தால் நாள். நேர் மட்டும் வந்தால் நாள். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நெடில் ஆ. தார் என்னும் மீற்று சீரின் வாய்ப்பாடு. தார் என்பது அதாவது நெடில் தனித்து ஒற்றுடன் வந்த நேரிசை. நேரிசை மட்டும் தனியாக வந்துச்சுனாக்க அங்கே நாள் வருது, இடமற்று வரும். அடுத்தது மரபு தொடருக்கான பொருளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரபு தொடருக்கான பொருளை பொறுத்துக. என்ன சொல்லலாம்? மணக்கோட்டை. மணக்கோட்டை அப்படின்னு எதை சொல்லலாம்னா, வெறும் கற்பனை தான் மணக்கோட்டை. மணக்கோட்டை எதுனாக்க வெறும் கற்பனை. கண்ணும் கருத்தும். கண்ணும் கருத்தும் அப்படின்னாக்க முழு கவனமாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். கண்ணும் கருத்தும் அப்படின்னா முழு கவனமாக இருத்தல். அள்ளி இறைத்தல். அளவில்லாமல் செலவு செய்கிறது தான் அள்ளி இறைத்தல். ஆறப்போடுதல், காலம் தாழ்த்துதல். ஆப்ஷன் நெடில் ஈ தான் இதுக்கான விடை. அடுத்து தவறான இணையை தெரிவு செய்க. என்ன தவறாக இருக்குது? அதில் பார்த்தீங்கன்னா நேர் நேர் தேமா, இது சரிதான், இது சரிதான். அடுத்து நிறை நேர் நேர்நிறை கூவிலம், இதுவும் சரிதான். அடுத்து நேர் 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 தேமாங்க, இதுவும் சரிதான். இங்கே என்னது? நிறை நேர் வந்தாக்க, நிறை நேர் வந்தால் புளிமான் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? கருவிலன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஈ தான் விடை. அடுத்தது கூற்று 1. சங்ககால வாழ்க்கையில் இருந்து உருவான அறங்களே சங்க இலக்கியத்தில் பதிவு பெற்றுள்ளன. சங்ககாலத்து வாழ்க்கையில் இருந்து உருவான அறங்கள் தான் சங்க இலக்கியத்தில் பதிவு வருது என்று சொல்கிறாங்க. அடுத்து சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல. சங்க அறங்கள் சமயங்களிலிருந்து அதாவது இரவல் பெற்றவை அல்ல, அது இயற்கையாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூற்று 1, 2 சரி. அடுத்து எரியார் எரித்தல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்தக்கூடிய அறம் என்ன? என்ன அறம் சொல்லுதுன்னா போர் அறம் சொல்லுகிறது. எந்த அறம் சொல்லுது? போர் அறம். அடுத்தது தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்தல் கூடாது என கூறியவர் யார்? தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்தல் கூடாது என்று சொல்லக்கூடியவர் ஆவூர் மூலங்கிழார் அவர்கள். ஆவூர் மூலங்கிழார் அவர்கள். அடுத்து செல்வத்து பயனை ஈதல். செல்வத்து பயனை ஈதல் யாரால் எந்நூலில் பெறப்பட்டது?
செல்வத்து பயனை ஈதல் நக்கீரர் அவர்கள் தான் சொல்லியிருப்பார், புறநானூற்று பாட்டில் சொல்லியிருப்பார். அடுத்து கொடை இலக்கியங்களாக உள்ளது. கொடை இலக்கியங்கள் அப்படின்னா அது ஆற்றுப்படை இலக்கியங்கள் தான் சொல்லலாம். அடுத்தது வள்ளல் எழுவரின் கொடைப்பெருமையை சொல்லக்கூடியது சிறுபான் ஆற்றுப்படை. கடையில் வள்ளல்களை பற்றி அங்கே தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் அப்படின்னா அது பதிற்று பத்து சொல்லலாம். பதிற்று பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சேர அரசர்களை பற்றி அங்கே சொல்லியிருப்பாங்க. சேர அரச கொடைப்பதிவு பதிற்று பத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார்? இப்படி போற்றப்படுபவர் யாருனாக்க நம்ம வள்ளல்கள் தான். இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர்கள் வள்ளல்கள். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என பாடியவர் யாருனாக்க பெரும்பதுவனார் அவர்கள். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? அதியன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். இரவலர் வராவிட்டால் அவர்களை தேடி வரவழைப்பான். அவன்தான் ஆடுகோட்பறை சேரலாதன். ஆடுகோட்பாட்டு சேரலாதன். ஆடுகோட்பாட்டு சேரலாதன் காக்கை பாடியிருப்பார். அடுத்து பேகனை பரணர் எவ்வாறு பாடியிருக்கிறாரு? பேகனை பற்றி சொல்லும் பொழுது மறுமை நோக்கி கொடுக்காதவன், மறுமை நோக்கி கொடுக்காதவன். அடுத்த பௌத்த சமயத்தின் ஒரு பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜன் தத்துவம் சொல்லலாம். ஜன் தத்துவம். கலித்தொகை என்பது இது ஒரு அகக்காப்பியம். மலையமான் என்ற சிறப்பிக்கப்படக்கூடியவர் யார்? திருமுடிகாரி. மலையமான் திருமுடிகாரி என்று அழைப்பாங்க. அடுத்து கவியரசு கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் சொல்லலாம். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்துள்ள பாவினம் இது அப்படின்னா அது அகவர் பாவாகும். லட்டினை குறிப்பிடக்கூடிய வாய்மை குறித்த தொடர் பிழையா நன்மொழி ஆகும். பிழையா நன்மொழி ஆகும். அடுத்தது ஒரு பொருத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, கரந்தை இல்லை கந்தை. கந்தை என்பது கந்தை பழைய, கந்தைனாவே பழைய அப்படின்னு அர்த்தம். தூரிகை அப்படின்னா தீட்டக்கூடிய கருவிக்கு பேர் தூரிகை. அடுத்தது சாளரம். சாளரம் என்பது ஜன்னல் தான் சாளரம். புழுதி அப்படின்னா மண் துகள். ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகை சொல்லலாம். யாப்பினுடைய உறுப்புகள் 6 சொல்லலாம். அடுத்து அசை. அசைனா என்ன? அசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 2 இருக்குது. ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. பாவினுடைய வகைகள் என்ன அப்படின்னா பாவின் வகைகள் என்பது 4 இருக்குது. வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. தலை அப்படின்னா 7 இருக்குது. நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, கலித்தலை, ஏற்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலை, இந்த மாதிரி எத்தனை இருக்குது? கிட்டத்தட்ட 7 தலைகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ தான் ஆன்சர். ஆப்ஷன் இ இதுக்கு ஆன்சர். அடுத்து கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி தான். சேரமான் காதலி. அடுத்து அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? புறநானூறு. எல்லாவற்றையும் கொடுப்பவன் யார் என்று யார் பாராட்டுகிறார் அப்படின்னாக்க திருமுடி காரி என்று கபிலர். இறப்போருக்கு ஈயதை வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது அப்படின்னு சொல்கிறார். கலித்தொகை நூல் சொல்லுது. இறப்போருக்கு ஈயாத வாழ்தலை விட உயிரை விடுதல் மேலானது அப்படின்னு கலித்தொகை சொல்லுகிறது. கலித்தொகை சொல்லுது. வள்ளலாக இருந்த புலவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் வள்ளலாக தான் இருந்தார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்றவர் யார் அப்படின்னா நல்வேற்றனார் அவர்கள். நல்வேற்றனார் அவர்கள். அடுத்தது பிறர் நோயும் தம் நோய்போல் போற்று என பாடியவர் யார் அப்படின்னா நல்லந்தவனார் சொல்லலாம்.
பிறருடைய நோயும் தன்னுடைய நோய் போல போற்று அப்படின்னு சொன்னவர் நல்லந்தூனார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் யாருடைய கடமையாக மதுரைக்காஞ்சி குறிப்பிடுகிறது அப்படின்னா அமைச்சருடைய கடமை. செம்மை சான்ற காவிரி மாக்கள் என்று யார் போற்றுகிறார் அப்படின்னா அமைச்சர் மாங்குடி மருதனாரை பற்றி சொல்லுகிறார். அடுத்து குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறியவர் யார்? ஊன் பொதி பசுங்குடையார். தன்னை நாடி பொருள் பெறாமல் திரும்புவது நாட்டை இழந்ததை விட பெருந்துன்பமாக எண்ணி வருந்தியவராம் கொமுனவள்ளல். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் எந்த பாடலை எழுதி திரை இசை பாடலுக்கு வரார் அப்படின்னா கலங்காதிரு மனமே அப்படின்ற பாட்டு தான். அடுத்தது சிவகங்கை மாவட்டத்தை சிறுகூடல்பட்டியில் தான் அவர் பிறக்கிறார். யார்? நம்ம முத்தையா என்று இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் அவர்கள். அடுத்த மண் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமைகளை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவர் யார்? அப்படி அறுக்கிறவங்க கவிஞர். காலக்கணிதமாக விளங்கக்கூடியது காலக்கணிதம் கவிஞர் தான். எப்பப்போ என்ன நடக்குது எல்லாமே வெளிப்படுத்திடுவாங்க. எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது என்ன அறிந்து ஏகுமின் சாலை இந்த தொடர் எவ்வகையாக பிரிக்கலாம்? எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எவை கூட்டல் எவை அப்படின்னு பிரிக்கலாம். எவ்வவை என்பது எவை கூட்டல் எவை. யாப்பின் உறுப்புகள் 6. யாப்பின் உறுப்புகளாக 6 சொல்லலாம். வெண்பா யாப்பின் உறுப்புகள் எழுத்தசை சீர்தலை அடி தொடை ஆறும். எழுத்து அசை சீர்தலை அடி தொடை 6 இது செய்யுள் உறுப்புகள் சொல்லலாம். வெண்பாவுக்கு யார்? வெண்பாவுக்கு எப்பயுமே நமக்கு செப்பலோசை தான். வெண்பாவை பொறுத்த வரைக்கும் செப்பலோசை தான் பெற்று வரும். ஆசிரியப்பாவுக்கு எப்பயுமே அகவலோசை தான். கலிப்பாவுக்கு எப்பயுமே துள்ளலோசை தான். வஞ்சிப்பாவுக்கு தூங்கலோசை. ஆப்ஷன் ஏ விடை. அகவற்பா எனப்படுவது எது? ஆசிரியப்பா தான் அகவற்பா. சங்க இலக்கியங்களில் அமைந்துள்ள பாவினம் அது ஆசிரியப்பா தான் இருக்குது. திருக்குறளிலும் நாலடியாரிலும் அமைந்துள்ள ஓசை என்ன அப்படின்னா செப்பலோசை காணப்படுது. திருக்குறள்லேயும் இருக்குது, நாலடியார்லேயும் இருக்குது, செப்பலோசை காணப்படுது. அடுத்தது ஏகாரத்தில் முடிவது தான் சிறப்பு. எகாரத்தில் முடிவது சிறப்பு எதற்கு? அகவற்பாக்கு. நாள் மலர் காசு பிறப்பு வெண்பாவில் முடியும். எல்லா அடியும் 4 சீராய் வருவது எல்லாமே 4 அப்படி அது பேர் ஆசிரியப்பாவாகும். ஏகாரத்தில் முடிந்த அகவற்பா, நாள் மலர் காசு பிறப்பில் முடிவது வெண்பா, எல்லா அடிகளும் 4 அடியாக வரக்கூடியது ஆசிரியப்பா. அடுத்து ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை, ஒருத்தரை நம்புறது. ப்ளோசர் அப்படின்னாக்க மெய்யியலாளர். பிலாசபியர் அப்படின்னா மெய்யியலாளர். பிலாசபர். ரெனிசன்ஸ் அப்படின்னாக்க மறுமலர்ச்சி. ரெவிலேஷம் மீட்டுருவாக்கம். ரெவிலேஷம் மீட்டுருவாக்கம். ஆப்ஷன் தான் ஆன்சர். பெருங்கதை என்னும் காப்பியத்தில் இடமுற்றுள்ள பாவகை என்ன அப்படின்னா ஆசிரியப்பா இருக்குது. உதவி செய்தலை ஈழத்து பையனே ஈழத்து பூதன் தேவனார் உதவி யாண்மை என்று குறிப்பிடுகிறார். உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். அடுத்து ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. மறுமை நோக்கி கொடுக்காதவன். மறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன். அடுத்து எல்லாவற்றையும் கொடுக்கிறவன் யார் அப்படின்னா மலையமான் திருமுடிக்காரி.
வறுமையுற்றாலும் கொடுப்பவன், வறுமையுற்றாலும் கொடுக்குறவன் தான் அதியமான். தேடி வரவழைத்து கொடுக்குறவன் தான் நம்ம சரளாதன். ஆப்ஷன் டி ஆன்சர். அறநெறி காலம் என்பது எது அப்படின்னா சங்காலத்திற்கு பிந்தைய அற இலக்கிய காலம்தான் அறநெறி காலம். உறவினர்கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்றவர் பெருங்குடுகோ, பாலைப்பாடி பெருங்குடுகோ அப்படின்னு சொல்லலாம். தாவோயியம் எந்த நாட்டை சார்ந்தது? தாவோயியம் என்பது எந்த நாட்டு? சீன நாடு. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் யார் அப்படின்னா நம்ம கண்ணதாசன் இருந்திருக்கார். ராமானுசருக்கு திருமந்திரத்தை உபதேசித்தவர் அப்படின்னா பூரணர் சொல்லலாம். நிறை 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 3 நிறை வந்திருக்கு. இந்த மாதிரி 3 நிறை வந்துச்சுனாக்க கருவிலங்கனி. இதை பாருங்கள், கரு பிரிக்கலாம், இதை பாருங்கள் நிறை 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 இப்படி பிரிக்கலாம். இப்படி இருந்தால் அது கருவிலங்கனி. அடுத்தது கொள்வோர் கொள்க குறைவோர் குறைக்க, இத்தொடர் கொள்க குறைக்க இது ரெண்டும் என்ன அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. கா இய இயர் வேண்டல் விதித்தல் வைதல் இந்த அடிப்படையில் வந்து அது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து கோடை வெயில் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் திரு தி சோ வேணுகோபாலன். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் அல்லன் என முடமோசியார் குறிப்பிடக்கூடிய வள்ளல் ஆய் அண்டிரன் ஆகும். அடுத்தது எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார்? எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று திருமுடிக்காரியை பாராட்டுபவர் கபிலர் அவர்கள். சந்திப்பிழையற்ற தொடர் என்ன? வாய்மை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. இதான் வந்து சரியானது. அடுத்து மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி கவிதை எழுதியவர் நாணற்காடன். மெய்ப்பொருள் காண்பதறிவு இக்குறளுக்கு பொருத்தமான வாய்ப்பாடு அப்படின்னா கூவில சொல்லலாம். தேமா பிறப்பு. மெய்ப்பொருள் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க தனிக்குறில் வந்து ஒற்றோடு வந்த நேரசை. அடுத்து பொருள் இருகுலினந்து ஒற்றோடு வந்த நிறையசை. அப்போ நேர்நிறை கூவிலம். அடுத்து காண்ப கா நெடில் தனித்து ஒற்றுடன் வந்த நேரசை. அடுத்து பா குறில் தனித்து வந்த நேரசை நேர் தேமா. அடுத்து பிறப்புல தறி நிறையசை. அது அதுக்கப்புறம் குட்டிலகுரத்தோடு வரும் பொழுது நேரசை. அப்போ நிறைவுன்னு வந்து பிறப்புன்னு வரும். அடுத்து வெண்பாவின் இலக்கணங்களுள் பொருந்தாததை தேறுக. என்ன அங்கே பொருந்தாதது எது அப்படின்னா செப்பலோசை பெற்று வரும். செப்பலோசை பெற்று வருமா அப்படின்னா வெண்பா செப்பலோசை தான் பெற்று வரும். அதான் சரி. அடுத்தது ஈற்றடி முச்சீராக தான் வரும். ஆமாம், ஈற்றடி முச்சீராக தான் வரும். செப்பலோசை பெற்று வரும். இப்போ என்ன அங்கே பொருந்தாமல் இருக்குன்னா ஏனையடிகள் அரிசீர். இப்போ இது தவறு. விளைச்சீர் இது தவறு. அப்போ ஆப்ஷன் 3, 4 தவறு. ஆப்ஷன் இ தான் சரி. அடுத்து பொருத்தி விடை தேர்க. என்ன பொருத்தமாக இருக்குது? நேர் நிறை என்பது தேமாங்கனி. அடுத்து நிறை இது வந்து பார்த்திங்கனாக்க நிறை அப்படின்னா முதல்ல நிறை இருக்கும், அடுத்து நேர் இருக்கும், நிறை. அது புளிமாங்கனி. அடுத்து நிறை எல்லாமே நிறை கருவிலங்கனி. நிறை அப்போ கூவிலங்கனி. ஆப்ஷன் ஆ விடை. கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் என்றவர் யார்? கண்ணதாசன். அடுத்தது ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரை உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மலரே என்று பாடியவர் யாருன்னா வள்ளலார் அவர்கள் பாடுகிறார். அடுத்தது பிறர்
நோயும் தம் நோய் போல் போற்றி அறமறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன். இப்படி இடம்பெற்ற இலக்கியம் எது? கலித்தொகை இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகை இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது தான் பிரம்ம மலர், பிரம்ம கமலம். அதுக்கு பேர் பிரம்ம கமலம். ஆண்டுக்கு ஒரு முறை. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் நம்ம தீசோ வேணுகோபாலன் அவர்கள். நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்முகம். அடுத்து இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பாவகை அகவற்பா. சௌமிய நாராயணன் திருக்கோவிலில் அமைந்த இடம் திருக்கோட்டியூர். ஆறாம் திணை என்னும் தமிழ் நூலின் ஆசிரியர் ஆறாம் திணை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் கு. சிவரான். அடுத்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா? இது அடி எழுதியவர் யார்? அடி எழுதியவர் கண்ணதாசன். சிங்கம் மாமிசத்தை உண்ணும்போது எலும்பு அதன் மேல்வாயில் குத்தியது. நடிகோடிட்ட சொல்லுக்கு இணையான சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஊன்னு சொல்லலாம், ரன்னகரம் ஊன். மேல்வாய் அப்படிங்கிறத அன்னம்னு சொல்லலாம், அடுத்த இன்மை புகுத்தி விடும் இக்குறளுக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்பாடு என்ன? இன்மை தனிக்குறில் ஒற்று நேரசை, மை நேரசை, அப்போ நேர் தேமா. புகுத்தி விடும் இருகுறிலிருந்து ஒற்றுடன் வந்து நிறை, தீங்கிறது நேர், அப்போ நிறை நேர் புலிமா. விடும் இருகுறில் இணைந்த ஒற்றுடன் வந்த மலர், அப்போ தேமா புலிமா மலர். இதான் சரியானது. அடுத்தது பொருத்தி விடைத்தேறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆவூர் மூலங்கிழார் வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து ஏனிச்சேரி முடமோசியார் அவர்கள் நோக்கமின்றி அறம் செய்வதையே மேன்மை, நோக்கமின்றி அறம் செய்வது தான் மேன்மை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நல்லந்தவனார் பிற துன்பத்தை தன் துன்பமாக கருதுதல் அப்படின்னு சொல்கிறார். நக்கீரனார் செல்வத்து பயனை ஈதல், நெடில் ஆ, இதுக்கு வந்து விடை. அடுத்தது அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்தெழில் உலகமில்லை. இப்பாடல்கள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? கோடை வயல். அடுத்து கானடை என்னும் சொல் பிரிபடக்கூடிய முறை என்ன? எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கானடை எப்படி பிரிக்கலாம்? கான் கூட்டல் அடைன்னு பிரிக்கலாம். அடுத்து கான் கூட்டல் நடைன்னு பிரிக்கலாம். அடுத்து கால் கூட்டல் நடை அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ 3 விதமாக இதை பிரிக்கலாம். இதை விடை 2, 3, 4 அதை விடை. அடுத்தது அறமும் அரசியலும் எனும் தமிழ் நூலின் ஆசிரியரார் மு. வரதராசனார் அவர்கள். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்று பாடியவர் யாருன்னா புதுவை தமிழ் நெஞ்சன் அவர்கள். அடுத்து ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறுத்துக்கு ஒன்று ஒட்டை அப்படின்னாக்க இதில் பாருங்கள், தனிக்குறில் ஒற்று, இது நேரசை, டாங்கிறது நேரசை. அப்போ ஒட்டை என்பது என்னது? நேர் தேமா. அடுத்து ஒழுகல்ல ஒழு என்பது நிறையசை, கல் என்பது நேர், அப்போ நிறை நேர் வந்துச்சுனாக்க புளிமா. அடுத்து ஓம்பு என்பது ஓம் அப்படின்னா நெளிதனைத்து உற்றுடன் வந்த நேரசை. புக அப்படி நிறை இருகுறில் இணைந்த நிறையசை, அப்போ நேர் நிறை வந்துச்சுனாக்க அது கூவிலம். அடுத்து அறிவிலா இருகுறில்
இணைந்து நிறையசை. விழா என்பது குறில் நெடில் இணைந்த நிறையசை. அப்போ கருவிலம், நிறை நிறை கருவிலம். இதுக்கு ஆப்ஷன் நெடில் ஈ தான் ஆன்சர். சரி, இதுபோல் வந்து இயல் 8ல் ஒரு 100 வினாக்கள் பார்த்துருக்குறோம். அடுத்த காணொலியில் இயல் 9 நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.